முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை உருவிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்திலேயே கீரை நல்லா சுருங்கி வந்துடும். கீரை நல்லா வதங்கி சுருண்டு வந்ததும் கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்க்கக்கூடாது. கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அந்த ஈரத்திலேயே கீரை நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது 3ஐயும் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரைக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதே இந்த தேங்காய் மசாலா தான்.